சண்டே வந்து மார்னிங் எழுந்துச்சு கிளம்பிட்டேன். ஸோ 5:45க்கு அங்கே இருக்கணும். ஆல்மோஸ்ட் 5:25 இன்னைக்கு ஆயிடுச்சு. Okay, so to all இருந்துச்சுன்னா இந்த ஹாஃப் அந்த சைக்கிள் முடிக்கும் போது விச் இஸ் 2.5 கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல யூட்டர்ன் எடுக்கணும். அந்த யூட்டர்ன் எடுத்து முடிச்ச உடனே இந்த சைட்லலாம் சேஃப்டிக்காக வந்து நிறைய இந்த கோன்லாம் வச்சு ரிப்பன் வச்சிருந்து கட்டியிருந்தாங்க. அந்த ரிப்பன் கட்டி அந்த கோனை வந்து இந்த டூ வீலர்ல கார்ல போறவங்கலாம் அந்த ஃபோர்ஸா அந்த வேகமா போற அந்த ஸ்பீட்ல அதோட ஏர் காத்துல வந்து அந்த கோன் வந்து சாஞ்சிருந்துச்சு. அந்த கோன் சாஞ்ச கோனை ஒருத்தன் வந்து எவ்வளவு நல்ல மனசு வச்சு அதெல்லாம் எடுத்து நிமித்தி வச்சுட்டு அவன் ஓடும் போது அதெல்லாம் எடுத்து நிமித்தி வச்சுட்டே போறான். பிகாஸ் எனக்கு முன்னாடி நான் போகும்போது இதை நான் பாக்குறேன் விச் இஸ் எவ்வளவு குட்ல அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தேன். ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க மேரத்தான் ஒரு ரேஸ்க்காக ஓடும் போது இதெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன். நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஏன்னா நான் இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேரத்தான் அட்டன் பண்றேன். நான் வந்து இந்த மேரத்தான்ல நிக்காம ஸ்லோவா ரன் பண்றோம் அப்படின்னு ஒரு ஜாகிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். என் கூட ரன் பண்ணவங்க நான் நிறைய பேர் தாண்டி வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து அவங்க வந்து நடந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதுல வந்து ஒருத்தன் ரொம்பவே ஈஸியா ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். வெரி நியூ, வெரி ஸ்ட்ரேஞ்ச். எவ்வளவு ஈஸியா வந்து ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருந்தான். இங்க எல்லாரையுமே மாக் பண்ணிட்டு இருந்தான். Five இல்ல இல்ல கொடுத்து விடு. So we are requesting you. கடுப்பாயிட்ட பார்த்துட்டு நைட்டே திட்டான்னு பார்த்தேன். இந்த டயர்டா இருந்துச்சு விட்டுட்டேன் நான். கைஸ், ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மேரத்தான் போன ஃபுட்டேஜ் இன்னைக்கு அப்லோட் ஆக வேண்டிய வீடியோ நான் வந்து ஷெட்யூல் பண்ணலான்னு எடுத்து பார்த்தேன். அந்த வீடியோவை காணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி மிஸ் பண்ணேன், எப்படி இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு தெரியல. பட் நானே அந்த மாதிரி வேலையை பண்ணிட்டேன். நான் வந்து செகண்ட் மேரத்தான் அன்னைக்கு காலையில் அப்போ தான் வந்து ஊர்ல இருந்து வந்து பஸ் விட்டு இறங்கி
அவசரமா ஒரு ஆட்டோ புக் பண்ணா இல்ல ரேபிடோ வாட்ச் புக் பண்ணலாம் அப்படின்னு புக் பண்ணா ரொம்ப நேரமா ரேபிடோ பைக் எதுவுமே வரல. பிகாஸ் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப மினிமலான ரேபிடோ டிரைவர்ஸ் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆட்டோ புக் பண்ண ட்ரை பண்ணேன், ஆட்டோவும் கிடைக்கல. ஸோ அன்னைக்கு ஆட்டோ ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் கிடைச்சாங்க. அந்த ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்கெயின் பண்ணி 150 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா கேட்டாங்க அந்த அன்னைக்கு. ஸோ அது வந்து இந்த 5 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது அந்த டிஸ்டன்ஸ் நான் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு வரதுக்கு அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல. ஸோ அது அது அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி அது வேணான்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிட்டு தென் அகைன் நான் அங்கேருந்து நடந்தே வீட்டுக்கு வந்து அகைன் நான் இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி அந்த மேரத்தான் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து எடிட் பண்ணி ஃபைனலாக வச்சிருந்தேன். சண்டே உட்காந்து எடிட் பண்ணி இன்னைக்கு டியூஸ்டே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டே, பப்ளிஷ் ஆகிற டே. பட் இன்னைக்கு வந்து எடிட் பண்ணி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வீடியோ எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருந்தேன் சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு. மண்டே நேற்று வந்து ஒரு வீடியோ, நேற்று நைட்டு வந்து ஒரு 12:50 1 o'clock இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். யூஸ்வலி நான் வந்து டே மார்னிங் எழுந்திரிச்சு ரன்னிங் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு ஈவினிங் ஜிம் போயிட்டு ஜிம்மில் வேலையை முடிச்சுட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகிடும், 11:30 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 1 o'clock ஆகிடும். நான் தூங்க போகிறதுக்கு ஒரு 1:32 ஆகிடும். ஸோ நேற்று அந்த மாதிரி டைமில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி என்னோட ஃபோனில் வந்துச்சு. என்னோட ஃபோன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் தான். ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது, அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் வீடியோ எடுக்கிறேன், நானே எடிட் பண்ணுறேன், எல்லாமே அந்த ஃபோனில் மட்டுமே தான் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்ததில் நிறையா வீடியோ வந்து நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் எடிட் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் வந்து தேவையில்லை இப்போ ரைட் நோ அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுவேன். அந்த மாதிரி நேற்று டெலீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பை மிஸ்டேக் எனக்கு வந்து இந்த வீடியோவும் சேர்ந்து போயிடுச்சு. அண்ட் ரியலி வெரி அப்பாலஜைஸ். நான் வந்து இது வந்து எக்ஸ்கியூஸாக சொல்லலை, பட் திஸ் அன் எக்ஸ்கியூஸ். அந்த வீடியோ வந்து ரீசெண்ட்லி டெலிட்டட்லேயும் இல்லை. பிகாஸ் ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரீசெண்ட்லி டெலிட்டட்லேயும் டெலிட் பண்ணணும். இப்போ வந்து என்கிட்ட அந்த வீடியோ இல்லை, அதாவது செகண்ட் மேரத்தான் போன ஃபுட்டேஜ் இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். என்னோட பிரெயினில் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறதுல ஐ வில் பி ரியலி வெரி காஷியஸ். நான் ரொம்பவே மைண்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். பட் இந்த ஒரு வீடியோ மட்டும் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறது வந்து ஐ ஹோப் யூ கைஸ் லைக். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நம்பி தான் நான் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ மேக் பண்ணி ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வீடியோ அண்ட் விளாக் வெளியில் போய் எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ குக் பண்ணியும் வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஃபிட்னஸ் நாலேஜும் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிட்னஸ் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் கிரியேட்டராக வந்து கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபிட்னஸ்குள்ளே இருக்கிறனால நான் வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்டும் போட்டுட்ருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைலில் ஃபிட்னஸ் இருக்குங்கிறனால, என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் ஃபிட்னஸ் பண்ணுறேங்கிறனால ஃபிட்னஸ் கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தோஸ் வீடியோஸ். இன்னும் நிறைய வீடியோ ஆல்ரெடி லைனப்பில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். பட் நாட் கண்டென்ட்டாக எழுதலை, எல்லாமே நேச்சுரலாக எழுதியிருக்கேன். பட் என்ன ஆக்சுவலி உண்மையை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணி அண்ட் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை வந்து உண்மையாக இப்போ ஆன் கேமராவில் இப்படி டு பி ஃப்ராங்காக பேசுகிறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸில் பிடிக்குது அப்படிங்கிறது, நான் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறது ஒன்லி வே லைக் அண்ட் கமெண்ட். ஸோ உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் இனிமேல் நடக்காது. ஸோ தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். பாய்.